அவனிவன் இன்னைக்கு 17th ஃப்ரைடே வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ், தெலுங்கு, ஆல் ஓவர் த வேர்ல்ட். எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கு. பாலா சாரோட படங்கள் எப்போவுமே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ ஹோப் யூ ஆல் லவ் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஆல். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வணக்கம், ஆர்கே பேசுகிறேன். இப்போ அவனிவன் படத்துடைய ப்ரிவியூலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ப்ரீமியர் ஷோ பார்த்தோம். இந்த படம் வந்து சினிமா துறையில் ஒரு மைல்கல் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. காரணம் என்ன, நான் வந்து எல்லா மகன் செயல் அழகுமலை பண்ணிவிட்டு இந்த படத்தில் வேறு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு எல்லோரும் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் ஆசீர்வாதம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்த அவனிவன் படம் இன்று வெளியிடப்பட்டது. மக்கள் மத்தியில் பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு பெற்றுள்ளது. இத்திரைப்படம் பாலாவின் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம். நகைச்சுவையுடன் ஒரு குடும்ப ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமாக வெளிவந்தது. ஆர்யாவும் விஷாலும் மிக சிறப்பாக ஒருத்தருக்கு சளைக்காமல் போட்டியிட்டு நடித்திருக்கிறார்கள். விஷால் இந்த திரைப்படத்தில் ஒரு அவரோட வாழ்க்கை வரலாறு, திரைப்பட வரலாறில் ஒரு மிக பெரிய பாத்திரம் நடித்திருக்கிறார். அவர் வந்து கண்ணில் வந்து ஒரு 1.5 கண் பார்வை என்று கூடுகிற மாதிரி அந்த கண்ணில் ஸ்குவிண்ட் ஐ அந்த இதை வைத்து அந்த கதாபாத்திரம் நடித்திருக்கிறார். இந்த கண்ணில் வந்து ஒரு தூசி பட்டாலே நம்மளால் ஒரு 2 நிமிடம் கூட நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் பல நாட்கள் அந்த ஸ்குவிண்ட் ஐ என்ற 1.5 கண் பார்வை மாதிரி நடித்திருக்கிறார். அதற்கு அவர் எடுத்த முயற்சி வந்து இயக்குனருக்கும் அந்த விஷாலுக்கும் தான் அந்த சிரமம் தெரியும். ஏனென்றால் பல நாட்கள் அவர் வந்து தலைவலி காரணமாக மிக சிரமப்பட்டு நடித்திருக்கிறார். ரெண்டாவது அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா தத்ரூபமாக பண்ணியிருக்கார். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நிச்சயமாக இந்த படத்திற்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டு கிடைக்கும் என்று நம்புகிறோம்.